நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டு வருகிறோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பரமாத்மாவை அறியும் வகை, அதனுடைய தொடர்ச்சிதான் இப்பொழுது நாம் சேவிக்க இருக்கின்றோம். உத்தமரான ரிஷியால் வியக்தம் என்றும் அவ்வியக்தம் என்றும் உபதேசிக்கப்பட்ட தத்துவமாகிய அந்த நான்கையும் யார் அறியவில்லையோ அவன் பரபிரம்மத்தை அறிய மாட்டான். வியக்தத்தை மிருத்யுவின் வழி என்றும் அவ்வியக்தத்தை அழிவில்லாத பதம் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். நாராயணர் என்னும் ரிஷியானவர் நிவிருத்தி மார்க்கத்திற்குரிய தர்மத்தை கூறினார். ஸ்தாவர ஜங்கமங்களுடன் கூடிய 3 உலகமும் அந்த நிவிருத்தி தர்மத்தில்தான் நிலை பெற்றிருக்கும். நிவிருத்தி மார்க்கத்திற்குரிய தர்மமானது இந்திரியங்களுக்கு புலப்படாததும் சாஸ்வதமுமான பிரம்மமாகும். பிரவர்த்தி மார்க்கத்திற்குரிய தர்மத்தை பிரம்மா கூறினார். பிரவர்த்தியானது மீண்டும் பிறப்புள்ளதாகும். நிவர்த்தியானது உத்தமமான அந்த கதியான மோட்சமாகும். நிவர்த்தி மார்க்கத்தை பெரிதாக கொண்டவனும் ஞானத்தின் உண்மையில் முயற்சி உள்ளவனும் எப்பொழுதும் சுப அசுபங்களை பகுத்து பார்ப்பவனுமான முனியானவன் அந்த பரமகதியை பெறுவான். அந்த விஷயத்தில் அவ்யக்தம் என்னும் பிரதானம் ஜீவன் இந்த இரண்டையும், அவ்யக்தம் புருஷன் இந்த இரண்டையும் விட வேறானதும் மிக பெரியதுமாய் இருப்பது எதுவோ அந்த பரமாத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். சமர்த்தராய் இருப்பவன் அந்த விசேஷத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரகிருதியும் ஜீவனும் ஆகிய இந்த இரண்டும் ஆதியும் அந்தமும் இல்லாதவைகள், இரண்டும் அடையாளம் இல்லாதவைகள், இரண்டும் அழிவில்லாதவைகளும் தொடர்ந்திருப்பவைகளும் பெரியவைகளை விட மிக பெரியவைகளுமாய் இருக்கின்றன. இரண்டுக்கும் இது இவ்விதம் பொதுவானது, வேறு விசேஷமும் இருக்கிறது. பிரகிருதியானது காரியங்களை உண்டு பண்ணும் தன்மை உள்ளதும் அவ்வாறே 3 குணங்களையும் உருவமாக கொண்டதுமாய் இருக்கிறதென்றும், புருஷனுடைய லட்சணமானது இதைவிட வேறானதும் பிரகிருதியினுடைய காரியங்களுக்கு சாட்சியும் குணங்கள் இல்லாததுமாய் இருக்கிறதென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். க்ஷேத்ரஜன் என்னும் ஜீவனை கர்த்தாவாகவும் குணங்களால் மறைக்கப்பட்டவனாகவும் கூறுகிறார்கள். ஜீவன் ஈஸ்வரன் என்ற இந்த புருஷர்கள் பிரத்யட்சமாக பார்க்க தகாதவர்களும் அனுமானத்திற்குரிய அடையாளம் இல்லாததால் பற்றுதல் இல்லாதவர்களுமாக இருக்கிறார்கள். ஜீவன் பிரகிருதியின் சம்பந்தத்தையே அடையாளமாகவும் பிறப்பிற்கு காரணமாகவும் உடையவன். கர்த்தாவான ஜீவன் கர்மங்களை உண்டு பண்ண காரணமான கருவிகளால் எந்தெந்த கர்மத்தை எவ்வாறு செய்கின்றானோ அந்தந்த கர்மத்துடன் அவ்வாறு காணப்படுகின்றான். இவன் யார், இது என்ன, அது என்ன என்று பல பெயர்களால் கூறப்படுகிறான். என்னுடைய சரீரம் என்று சொல்லுகின்றான். ஆகையால் ஜீவன் அறிவில்லாதவனும் எப்பொழுதும் மறைக்கப்பட்டவனுமாய் இருக்கின்றான். தலைப்பாகை உள்ளவன் 3 வஸ்திரங்களால் மறைக்கப்பட்டிருப்பது போல இந்த ஜீவனானவன் சத்வம் ரஜஸ் தமஸ் என்கிற 3 குணங்களாலும் மறைக்கப்பட்டிருக்கின்றான். அந்த புருஷனானவன் வேறாக தோன்றும் பரமாத்ம வஸ்துவை எப்பொழுது வேற்றுமை இல்லாமல் தெரிந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் இவன் பற்றுதல் இல்லாத பரமாத்மாவே ஆகின்றான். ஆத்மாவானது பேதத்தை அறிவிக்கும் கர்மயோகத்தில் சில இடத்தில் வசுக்கள், ருத்திரர் முதலிய கூட்டங்களில் தனக்குள்ள அனுபவத்தாலும் போகத்தாலும் பலவிதமாய் வேற்றுமைப்படுகிறது. இவ்வாறு பலவிதமாய் இருக்கும் இந்த பரமபதமாவது பிறகு சுருக்கமாய் ஒரே ரூபத்துடன் இருப்பதாக
காணப்படுகிறது. ஆகையால் இந்த காரணங்களால் மறைந்திருக்கும் நான்கையும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவன் நன்றாக அவ்வித அறிவுள்ளவனால் முடிவு காலத்தில் மோகத்தை அடையாமல் இருப்பான். தேவலோகத்தில் உள்ள சம்பத்தை அடைய விருப்பமுள்ள ஜீவன் பரிசுத்தனாகி மனத்தாலும் சரீரத்தை பற்றிய கடுமையான நியமங்களாலும் கசடற்றத்துவத்தை செய்ய வேண்டும். 3 உலகங்களும் உள்ளிருந்து விளங்குவதான தவத்தால் சூழப்பட்டிருக்கின்றன. சூரியனும் சந்திரனும் தவத்தால் ஆகாயத்தில் விளங்குகிறார்கள். மற்றுமுள்ள தர்மத்தின் பொதுநிலையும் தவம் என்று சொல்லப்படுகிறது. பிரகாசமானது தவத்தினுடையதாகும். உலகத்தில் ஞானமானது தவம் என்று சொல்லப்படுகிறது. எந்த கர்மம் ரஜசையும் தமசையும் விளக்கத்தக்கதோ அது தவத்திற்குரிய முக்கிய லட்சணமாகும். பிரம்மச்சரியமும் கொல்லாமையும் ஷரீரத்துக்குள்ள தவம் என்று சொல்லப்படுகின்றன. நாவையும் மனத்தையும் நன்றாக அடக்குதலாவது மனத்தால் செய்யும் தவம் என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திர விதிகளை அறிந்த பிராமணர்களிடமிருந்து ஆகாரத்தை பெற்றுக்கொள்வது சிறந்ததாகும். ஆகாரத்தின் நியமத்தால் இந்த ஜீவனுக்கு ரஜோகுணத்தால் உண்டாகும் பாவமானது விலகும். இந்த ஜீவனுடைய கருவிகளும் விஷயங்களில் வைராகியத்தை அடையும். ஆகையால் இந்த சரீரத்திற்கு வேண்டிய மட்டில் பெற்றுக்கொள்ள வேண்டும். முடிவு காலத்தில் பரபரப்பில்லாமல் மெல்ல பெரும் முயற்சியுடன் தவத்தை செய்ய வேண்டும். இவ்வித முயற்சியுடன் கூடிய மனத்தால் ஞானம் உண்டாகும். இந்த ஜீவனானவன் ரஜோகுணத்திலிருந்து விலகினவனானால் சூக்ஷ்ம சரீரம் உள்ளவனாகி சப்தம் போல சஞ்சரிப்பான். வைராகியத்தால் பிறப்புள்ள ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களால் தடுக்கப்படாத மனமுள்ளவன் காரண சரீரத்தில் இருப்பான். சரீரமுள்ள வரையில் தவறுதலின்றி தவம் செய்வதால் 3 சரீரங்களும் விலகி மோட்சமடைவான். பிராணிகளின் பிறப்பும் இறப்பும் எப்பொழுதும் அஞ்ஞானம் என்னும் காரணமுள்ளவையாக இருக்கும். பரமாத்மாவை பற்றிய ஞானம் உண்டாகும் பொழுதுதான் ஜனன மரண நியமம் தொடராமல் இருக்கும். யார் சரீரம் முதலிய அனாத்மாவில் ஆத்மாவென்ற விபரீத ஞானத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் உலக பொருட்களின் உற்பத்தியிலும் அழிவிலும் சென்ற புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். தைரியத்தால் சரீரங்களை உறுதியுள்ளவைகளாக செய்து கொண்டவர்களும் புத்தியால் அடக்கப்பட்ட மனம் உள்ளவர்களும் இந்திரியங்களுக்கு இருப்பிடமான ஸ்தூல சரீரத்தை விட்டு விலகினவர்களுமாக சிலர் சூக்ஷ்மமாய் இருப்பதால் அந்த இந்திரியங்களை உபாசிக்கிறார்கள். அவை யாவற்றையும் சாஸ்திரப்படி அறிந்து அவற்றையே தியானம் செய்கிறார்கள். தியானம் பண்ணும் புத்தி உள்ளவனான ஒருவன் பரமாத்மாவை தவிர வேறு இடமில்லாமல் தேகங்களின் முடிவில் உள்ள பரமாத்மாவை அனுசரித்து கொண்டிருப்பான். ஒருவன் தாரணையுடன் கூடியவனாயிருப்பான். சிலர் பரமாத்மாவை உபாசிக்கிறார்கள். சிலர் வித்தைகளில் அக்ஷரம் என்று கூறப்பட்டவரும் பரருமான தேவரை தொடர்ந்து தியானம் செய்கிறார்கள். தவத்தால் பாவங்களை எரித்த சிலர் முடிவு காலத்தில் அவரை உபாசிக்கிறார்கள். மகாத்மாக்களான இவர்கள் அனைவரும் உத்தமமான கதியை அடைகிறார்கள். அந்த உபாசனங்களுக்குள்ள சூக்ஷ்மமான வேற்றுமையை சாஸ்திர கண்ணால் அறிந்து கொள்ள வேண்டும். காரண சரீரம் என்னும் பிரகிருதியை கடைசியில் உள்ளதாக அறிய வேண்டும். அபிமானம் விட்டு விலகியவனும் துறவியும் தாரணையில் பற்றுள்ள மனமுள்ளவனுமாய் இருப்பவனை ஆகாசம் என்னும் பரமாத்மாவுக்கு அடுத்த பட்டியல் இருப்பவனாக தெரிந்து கொள்ள வேண்டும். உபாசிதிகளில் நல்ல பற்றுள்ள மனமுள்ளவர்கள் மானிட உலகத்திலிருந்து விடுபடுகிறார்கள். பிறகு ரஜோகுணமற்றவர்களும் பிரம்மமானவர்களுமாகி உத்தமமான கதியை அடைகிறார்கள். இவ்வாறு ஒரே பிரம்மத்தை அடைய காரணமான உபாசன முறையை வேதமறிந்த மக்கள் கூறுகிறார்கள். அறிவுக்கு தக்கபடி உபாசிக்கும் அனைவரும் உத்தம கதியை அடைகிறார்கள். அவர்களுக்கு கசடற்றதும் தெளிவுள்ளதுமான ஞானம்
உண்டாகிறது. அவர்களும் உத்தமமான உலகங்களை அடைகிறார்கள். ஞானத்தின் பலத்திற்கு தக்கபடி சுத்தி பெறுகிறார்கள். அசைவற்றவர்களும் ஞானத்தால் திருப்தி அடைந்தவர்களுமாய் இருப்பவர்கள் பரிசுத்தர்களாகி உற்பத்தி இல்லாதவரும் அவ்யக்தம் என்று பெயருள்ளவரும் தேவலோகத்தில் இருப்பவருமான ஸ்ரீ விஷ்ணு பகவானை நல்ல எண்ணத்தால் அடைகிறார்கள். அவர்கள் புத்தியில் இருக்கும் ஸ்ரீஹரியை அறிந்து கொண்டு அழிவில்லாதவர்களாகி மீண்டும் சம்சாரத்தை அடைவதில்லை. குறைவற்றதும் அழிவற்றதும் உத்தமமான அந்த பதத்தை அடைந்து ஆனந்தம் அடைகிறார்கள். இந்த ஞானம் என்பது இவ்வளவுதான். இந்த உலகமானது இருப்பதும் இல்லாதுமாய் இருப்பது, உலகம் அனைத்தும் ஆசையால் கட்டுப்பட்டு உருளை போல சுற்றி கொண்டிருக்கிறது. தாமரை தண்டில் உள்ளில் இருக்கும் அதன் நூலானது எவ்விதம் எல்லா இடத்திலும் இருக்கிறதோ அதுபோல ஆசை என்னும் நூலான அப்படிப்பட்ட அந்த நூலானது முதலும் முடிவும் இல்லாமல் எப்பொழுதும் சரீரத்தை அடைந்திருக்கிறது. தைக்கும் மனிதன் ஆடையில் நூலை ஊசியால் எவ்வாறு ஓட்டுகிறானோ அவ்வாறே சம்சாரம் என்னும் நூலானது ஆசை என்னும் ஊசியால் ஓட்டப்படுகிறது. அங்கும் இங்கும் எடுத்து சேர்ந்து ஒரு உருவத்தையும் உண்டு பண்ணுகிறது. யார் காரியத்தையும் காரணத்தையும் சனாதனரான புருஷரையும் உள்ளபடி அறிகின்றானோ அவன் ஆசையற்று மோட்சமடைவான். அவன் வியாபகமும் நிலையுள்ளதுமான ஆத்மாவின் உண்மையான ஸ்திதியை எப்பொழுதும் அடைகின்றான். இவ்வாறு பகவானான நாராயண ரிஷியானவர் உலகத்திற்கு நன்மையும் மோட்சத்திற்கு காரணமுமான இந்த நிவர்த்தி மார்க்கத்தை, அந்த நிவர்த்தி தர்மத்தை பிராணிகளிடத்தில் உள்ள அருளால் உபதேசித்தார் என்று சொல்வதோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.